சிவகங்கை மாவட்டத்தில் மஞ்சு விரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் நாசரிடம் கேட்டறியலாம். நாசர், இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடு யார் தரப்பில் செய்யப்பட்டது? அரசு தரப்பிலா, பொதுமக்கள் தரப்பிலா? பத்மபிரியா, இந்த உழுவமங்கலம், அதாவது திருப்பத்தூர் அருகே உள்ள உழுவமங்கலம் என்ற இடத்துல நடந்த மஞ்சு விரட்டு இந்த கட்சிக்காரர்களால் நடத்தப்பட்டது. அந்த கட்சிக்காரர்களால் கிட்டத்தட்ட அங்கு ஒரு 50 மாடுகளுக்கு மேல் அவுத்து விடப்பட்டுள்ளது. அதை அந்த சுற்று பகுதி மக்கள் ஏராளமானவர் பார்த்து வைத்தனர். அதே போல தேவகோட்டை தாலுகா அருகில் உள்ள அந்த சருகணி என்ற கிராமத்தில் அங்குள்ள ஒரு கண்மாயில் வைத்து கிட்டத்தட்ட சுமார் 70 மாடுகள், அதாவது காளைகள் அவுத்து விடப்பட்டன. இதை ஏற்பாடு பண்ணது சருகணியில் உள்ள அந்த கிராம இளைஞர்களும் முதியவர்களும் சேர்ந்துதான் அந்த மஞ்சு விரட்டை ஏற்பாடு செய்திருந்தனர். இன்று நடத்தப்பட்ட இந்த மஞ்சு விரட்டு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நாளில் நடத்தப்பட்டது. இது அவசர சட்டத்திற்கும் இந்த மஞ்சு விரட்டு நடத்த டயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஏற்கனவே வருடம் நாங்கள் இந்த நாள்ல இந்த இடத்துல மஞ்சு விரட்டு நடத்துவது வழக்கம். அதனால அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த மஞ்சு விரட்டை நடத்தணும். மேலும் அவசர சட்டம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கல. அதனால நாங்கள் நிரந்தர தீர்வு காணும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். அதுபோலவே இன்று மாடுகளில் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொம்புகளில் கருப்பு கொடி கட்சி தான் நாங்கள் இந்த மஞ்சு விரட்டை நடத்தினோம். அதனால் போராடும் மாணவர்களுடைய அத்தனை பிரச்சனைகளும், அதாவது நிரந்தர தீர்வு காணும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோம். அதனால் இந்த மஞ்சு விரட்டு நடத்தினால் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டதாக அர்த்தமில்லை என்று தெரிவித்துள்ளனர் அந்த தருணி கிராமத்து அந்த இளைஞர்கள். பத்மபிரியா, தொடக்கத்தில் கட்சிக்காரர் என்று நீங்கள் குறிப்பிட்டது அரசு தரப்பு அல்ல, தனிப்பட்ட முறையில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? ஆமாம். அந்த கிராமத்தில் அதிமுக பிரமுகர்கள், அதாவது முன்னாள் பிரசிடண்டாக இருப்பார்கள், அவங்க காளைகள் வளர்ப்பார்கள். அவர்கள் அந்த ஊரில் வருடம் அந்த விழாவை நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் இன்று அவர்கள் தங்களுடைய கட்சியின் சார்பாகத்தான் ஏன்னா மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் அவர்கள் கட்சிக்காரர்கள் மட்டும் அதில் பங்கேற்றதால் அவர்கள் கட்சிக்காரர்கள் கொண்டே அந்த மஞ்சு விரட்டை நடத்துவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பத்மபிரியா, நாசர், மொத்தத்தில் இன்று சிவகங்கையில் நடைபெற்ற போட்டிகள் யாவும் ஜல்லிக்கட்டிற்கு தடை இருக்கிறதோ இல்லையோ பொருட்படுத்தாமல் ஆண்டுதோறும் நாங்கள் செய்வதை செய்வோம் என்பது போன்று மக்கள் நடத்திய போட்டிகள் என்று பார்க்கலாமா? ஆமா. இது என்னன்னா இன்றைக்கு சருகணியில் நடந்த போட்டி எப்பொழுதுமே வருடம் இந்த நாளில் நடக்கக்கூடிய அந்த போட்டிகள் தான் இன்று நடத்தப்பட்டது. அது நேற்று நடந்த அந்த அவசர சட்டம் இதற்கு விதிவிலக்கல்ல. ஏனென்றால் வருடம் நாங்கள் நடத்தும் இந்த தேதியில் நாங்கள் சட்டம் வந்தாலும் வராவட்டையும் நடத்துவது என்று தீர்மானித்து தான் நாங்கள் இருந்தோம். அதுபோலத்தான் இது இன்று செய்தோம். அதனால் அவசர சட்டத்திற்கும் நாங்கள் நடத்திய மஞ்சு விரட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று இந்த கிராமத்தினர் தெரிவித்தனர்.